ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் இல்லாமல் கம்மியாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ரமோஷன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையிலே இருப்பாங்க. ஆனால் ப்ரமோஷன் என்பது இவர்களுக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த பூமி வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமானது எதுனா, நிலப்புலன்களும் நிலத்திற்குள் இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம் இதில் இருக்கக்கூடிய உயர்வும். அப்ப யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வேண்டுமோ அவர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய இடம். ஆனால் நான் செய்ய போகிற முதலீடு ரொம்ப கோடி கணக்கில் இருக்குது, செய்யக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு ஜாப்புக்கு இறங்குறதுன்றது ரொம்ப லேக்ஸ் க்ரோர்ஸில் இருக்குன்னா, மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தினம் தினம் ஓடி ஓடி உழைக்கும் பணம் நமக்கு மன திருப்தியாகவும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே படக்கூடிய ஒரு முக்கிய கவலை. அப்படி உண்மையிலேயே ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் சரி, அவங்களுடைய விதியில இது எழுதப்பட்டிருக்குமா, இதற்கு என்ன தீர்வு, அதை எப்படி நம்ம மாற்றி எழுத முடியும்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு ஒரு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் முறையான ஒரு பரிகார முறை சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருடைய குறை இருந்தாலும், நான் அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறேன், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழறோம். இதை ஒருத்தருடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிய வருமா, இவங்களுக்கு ஆயுள் பூரா இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இதை இவங்க மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகள் பண்ணலாம்? நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் தொழில் கர்மா தொழில் காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவானோடு சந்திர பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான் இவர்களுடைய தொடர்பு இருக்கிறது என்றால் இவர்கள் உழைக்கக்கூடிய அளவிற்கு வருமானத்தை பெற முடியாது. ஒர்க் பண்ற இடம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரொம்ப கடுமையா உழைப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் இல்லாம கம்மியாவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரமோஷன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையிலே இருப்பாங்க. ஆனால் ப்ரமோஷன் என்பது இவர்களுக்கு கிடைக்காது. திடீர்னு என்ன நடக்கும்னா, இவர்கள் யாராவது தனக்கு பின்னால் வந்தவருக்கு ப்ரமோஷன் போடும்போது தான் தெரியும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலை அப்படின்றதே அவர்களுக்கு புரியும். அதற்கு பின்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பள உயர்வு கொடுக்கவில்லை என்பதற்காக இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறுவார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் மிக்க ஜாதகத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதற்கு காரணம் சனியோடு சந்திரன், கேது, செவ்வாய் இந்த தொடர்பு இருப்பது தான். ஸோ இந்த மாதிரி தொடர்புகள் இருப்பவர்கள் சில தெய்வங்களை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய பலன்களை பெற முடியும். அதன் அடிப்படையில் ஒரு பதவியில ஒரு மிகப்பெரிய வலிமை பெறுவதற்கு நான் கண்டு வியந்த ஆலயம் எதுனா, திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர். இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரினுடைய சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு சனி கிரகத்தின் அதிதேவதையாகத்தான் வருகிறார். அதே போல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையாக வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி தேவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க சுக்கிரனுக்குரிய அம்சமாக வருகிறார்கள். ஜோதிட கிரக அமைப்புல ஒரு பரிகார அமைப்பு இயல்பாகவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 கிரகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரகம் 2 கிரகத்துக்கும் நட்பா இருந்தா அவர்களுக்குரிய பகை உணர்வை இவங்க தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்துவாங்களாம். இப்ப உதாரணமா செவ்வாய் சனி அப்படின்றதுக்கு பேர் கிரக யுத்தம். ஆனா அந்த செவ்வாய் சனி இவர்களுக்கு மத்தியில் சுக்கிரன் இருந்தால் இந்த சுக்கிர பகவான் சனி பகவானுக்கும் நட்பு, செவ்வாய் பகவானுக்கும் நட்பு. அப்ப சுக்கிரன் நடுவில் நின்று இருவரையும் சமாதானப்படுத்தி அந்த பலனை கெடாமல் என்ன சுபிக்ஷமான பலன் இருக்கிறதோ அது கொடுப்பதற்கு சுக்கிரன் இங்க என்ன செய்கிறார் என்றால் உதவி செய்கிறார். இந்த காம்பினேஷனை நீங்க திருக்கொள்ளிக்காடு போனா பார்க்கலாம். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா காகத்தின் மீது கலப்பை ஏந்தி வடமேற்கு என்ற மகாலட்சுமிக்கு உரிய திசையில் சிவபெருமானிடம் வரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது ஒரு புறம். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சனி பகவானிற்கும் முருகப்பெருமானுக்கும் நடுவில் மகாலட்சுமி இருப்பாங்க கூடவே. சனி பகவானோடு மகாலட்சுமி இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார். ஸோ முருகன், லக்ஷ்மி, சனி பகவான். நடுவில் இருக்கிற லக்ஷ்மி இந்த செவ்வாய் சனி கிரக யுத்தம் எனும் மனித வாழ்க்கை போராட்டத்தை சரி செய்து நமக்கு சுபிக்ஷமான பலன்களை
வழங்குகிறாள். அப்ப இந்த இடத்துல வந்து சனி சுக்கிர சேர்க்கையை நம்ம எப்படி பேசுவோம்னா இருக்கிறதுலே மிக தனயோகமாக இந்த இடத்துல பேசுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த பூமி வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமானது எதுனா நிலப்புலன்களும் நிலத்திற்குள் இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் இதுல இருக்கக்கூடிய உயர்வும் அந்த பலத்தை வழங்கக்கூடிய நிலையில் சனி பகவான் கலப்பை ஏந்தி காட்சி கொடுக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வேண்டுமோ அவர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய இடம் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை தரிசிக்க வேண்டும். இது எந்த நட்சத்திரத்துல தரிசித்தா ரொம்ப நல்லது அப்படின்னா பொதுவாகவே வந்து பூச நட்சத்திரத்திற்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் இந்த பலம் உண்டு. மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி பூசம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல தரிசனம் செய்யலாம். இது ஒரு ஆலயம். இதே அமைப்பை அடுத்த ஒரு தெய்வமாக யாரை நம்ம பார்க்கலாம்னா காளி தேவி. அதுல அஷ்ட தசபுஜ காளி, அஷ்ட தசபுஜ துர்க்கை, இந்த பெயர்ல அம்பாள் இருந்தா இவர்களும் வாழ்க்கையில் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடியவர்கள் தான். குறிப்பா இந்த சனி பகவான் கிரக யுத்தத்தால் பாதிக்கப்படும் பொழுது அதற்கு பிரீதி தெய்வமாக இந்த அன்னையே என்ன பண்றாங்கன்னா விளங்குகிறார்கள். அதன் அடிப்படையில நான் பார்த்து வியந்த துர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 துர்க்கை இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம் வனதுர்க்கை, இவங்களும் இந்த பலனை தரக்கூடியவர்கள். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை. மூன்றாவதாக தருமயாதீனத்தின் எல்லைக்குள்ளே அஷ்ட தசபுஜ துர்க்கை மகாலட்சுமி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். 10 கரங்கள். அஷ்டம் அப்படின்னா 8, தசம்னா 10, ஸோ 18. ஸோ 18 கரங்களோடு துர்க்கை வந்து என்ன பண்றாங்கன்னா காட்சி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள போய் வழிபடுவதும் சிறப்பு. இவர்களை வழிபடக்கூடிய காலம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம். ஸோ கிரிவலம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய உயர்வு நிச்சயமாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறைவனையும் வழிபடும் பொழுதும் சனி பகவான் ஒரு சுபத்துவம் அடைகிறார். ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் 5 முறை காசிக்கு சென்றதற்கு சமம். 5 முறை காசிக்கு சென்றதற்கு சமம். சோ அந்த அளவிற்கான பலனை கொடுக்கும். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலேயே இந்த அஷ்ட தசபுஜ துர்க்கையும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள். சோ அங்க 2 வழிபாடாகவே என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 4வது திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு அருகாமையில் திருவல்லிதாயம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவானுக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய குரு பகவான். இவரை வழிபடும் பொழுதும் அதே பதவி உயர்வு, அதே வாழ்க்கை, மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும். இவரை வந்து எப்போ வழிபடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபடுவது நல்லது. பொதுவாக குருனாவே வியாழக்கிழமை தான் சொல்லுவாங்க. ஆனா இவரை ஞாயிற்றுக்கிழமையில வழிபடுங்க, மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பொது பரிகாரம். ஆனா 100 இல்ல 1000 மடங்கு நிச்சயமா பலன் கொடுக்கும். ஓகேவா? ஆனா நான் செய்ய போற முதலீடு ரொம்ப கோடி கணக்குல இருக்கு, செய்யக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு ஜாப்புக்கு இறங்குறதுன்றது ரொம்ப லேக்ஸ் க்ரோர்ஸ்ல இருக்குன்னா இவர்கள் மட்டும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதற்கு உரிய பிரயாச்சித்தத்தை எடுத்துக்கிறது பெட்டர். மற்றவர்கள் நார்மலா இருக்கவங்கலாம் இந்த ஆலயத்துக்கு தாராளமா போகலாம். குறிப்பா கன்னியில், ரிஷபத்தில், கும்பத்தில், மகரத்தில், விருச்சகத்தில் இந்த 5 ராசிகளில் சனி இருப்பவர்களுக்கு இந்த வேலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அதில் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலும், சம்பள உயர்வு இல்லாத ஒரு உணர்வையும் அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பு இருப்பவர்களும் அல்லது வேறு அமைப்பு இருந்து இதே கெடுபலன்கள் இருப்பவர்களும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், மிகப்பெரிய மாற்றம் இருக்குமா. ஒரு முறை போயிட்டு வந்தா போதுமா இல்ல வாழ்நாள் முழுவதும்? ஏன்னா நம்மளுடைய விதி பயன்ல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படியே தான் இருப்பார். இங்க போயிட்டு வர்றது நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. நலிவடைந்த நம் விதியை இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வலுவாக்கி வருகிறோம். ஸோ ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வந்தால் இந்த வலுவை நம்மால தயார்படுத்தி நிறைய காரியங்களை வெற்றியாக்கிக்க முடியும். இப்போ நீங்க சனி பகவான் சொல்லும்போது நிறைய பேர் அங்க போய் கருப்பு உடை தானம் கொடுக்கணும் அப்படின்னு அங்க நிறைய பேர் அந்த உடையை வாங்கி தானம் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற நீர்லயே போட்டுடுறாங்க. இயற்கையை எந்த விதத்திலும் என்ன பண்ணாதீங்கன்னா கலங்கப்படுத்தாதீங்க, அசுத்தப்படுத்தாதீங்க. சனி பகவானுக்கு பிடித்தது அப்படின்னா யாரு எல்லாம் வறுமையில் வாடுகிறார்களோ, வாடிய ஒருவருக்கு உதவி செய்வது சனி பகவானுக்கு பிடித்த ஒன்று. அது வாடிய ஒருவராக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணி சனி பகவானே இது உம்மருளால் நடந்தது நன்றின்னு அவருக்கு சொன்னாலே நீங்க சனி பகவான் முன்பு அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்ம கெடுபலனிலிருந்து பலன்கள் குறைக்கப்பட்டு அவருடைய அருள் நிறைவாக இருக்கும்.
இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அந்த திருக்குள்ளிக்காடு சனி பகவான் ஃபோட்டோவை நாங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாமா, அது முன்னேற்றமாக தானே இருக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி வச்சு வழிபடலாம்? இல்லை, அந்த மாதிரி நவகிரகங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது நல்லது அல்ல. ஆலயங்களுக்கு போயிட்டு தான் வழிபடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டெய்லி அந்த பண சம்பாத்தியம் குடும்பத்தை பார்க்கணும், அது திருப்தியாக இல்லாமல் தான் குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பேர் மன உளைச்சல் அனுபவிக்கிறாங்க. இதற்கு அழகான ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க. எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி குறிச்சி. நன்றிம்மா. வெற்றிவேல் முருகா.